நம்ம இந்த பயோடெக்னாலஜி டாபிக்ல பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டாபிக்ல இப்போ நம்ம முதல்ல பார்த்து ஜெனடிக் இன்ஜினியரிங்கை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ மெக்கானிசம். ஆர்டிஎன்ஏ செயல்முறைகள் கேட்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ என்பது தமிழ்லையும் அதே தான் கொடுப்பாங்க. ஆர்டிஎன்ஏ செயல்முறை, ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பம் வச்சுக்கலாமா, தொழில்நுட்பம் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. இது வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். இது ரொம்ப சரியா இருக்கும். ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. சரி, இப்போ இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜிஸ் வந்து நம்ம எப்படி கண்டக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் கவனிச்சினாலே போதும். மெக்கானிசம்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டோனார் ஜீன் வெக்டார் மூலமா ஹோஸ்ட் சிக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. அதாவது நம்ம விரும்பப்படுகின்ற 2 வேறுபட்ட உயிரினங்களுடைய ஜீன்களை ஒன்னோடு ஒன்று செலுத்துவதன் மூலமாக ஒரு விரும்பப்படுகின்ற அளவிலான ஒரு ஜீன் மாற்றத்தை உண்டு செய்ய முடியும். ஸோ இது ஒரு காம்பினேஷன். இது இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா முட்டை, இந்த பக்கத்துல வந்து தோசை எடுத்துக்கிறோம். தனித்தனியாக சாப்பிடலாம், ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், அந்த இது மாதிரி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனா அந்த முட்டையை வந்து தோசையோட சேர்க்கும் போது முட்டை தோசை ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா. அது போல விரும்பப்படுகின்ற வெவ்வேறு வகையான ஜீன்களை ஒன்றோடு ஒன்று சேர்ப்பதன் மூலமாக ஒரு புதிய காம்பினேஷன் கிடைக்குது. The combinations as called as medicine and food. இதைத்தான் இந்த சூழலில் உணவாகவும் மருந்துவாகவும் நம்ம பெறுகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் அதை. ஸோ நமக்கு விரும்பப்படுகின்ற ஒரு உயிரி எடுத்துக்கிறோம். இது பேர் டோனார், அதாவது வழங்குயிரி இல்லையா, வழங்குயிரின்னு எடுத்துக்கலாம், அதாவது டோனார். ஸோ இந்த உயிரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கடத்துயிரி, வெக்டார், கடத்து உயிரி அப்படின்னு சொல்றோம். இது வெக்டார். இந்த வழங்குயிரியோட ஜீனை எடுத்துட்டு போறதுனால தான் இதுக்கு பேர் கடத்துயிரி. இந்த கடத்துயிரியும் வழங்குயிரியும் இணைந்துதான் இந்த உயிரிக்குள்ள போகும். இதுக்கு பேரு ஓம் உயிரி அப்படின்னு சொல்றாங்க. ஓம் உயிரி. ஹோஸ்ட் ஆர்கானிசம், தட் இஸ் கால்ட் as donor, vector and then host. ஓகே, ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோஸ்ட். ஸோ இப்போ என்ன சொல்றோம், இந்த உயிரியோட ஜீன்களை இந்த உயிரிக்குள்ள போகணும் இல்லையா. அப்படின்னா முதல்ல இந்த உயிரோட ஜீன் நமக்கு தேவை. ஜீன்கள் வந்து டிஎன்ஏக்குள்ளதான் இருக்குதுன்றதுனால நான் டிஎன்ஏவை வெளியில கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த ஜீன் எங்க போகணும்னா அந்த ஹோஸ்டுக்குள்ள போகணும். ஆனா இதால தனியா போக முடியாது. இந்த கடத்துயிரி தான் இதை கடத்திட்டு போயிட்டு உள்ள போகணும். அப்படின்னா இந்த கடத்துயிரியோட ஒரு ஜீனும் நமக்கு இப்ப தேவைப்படுது. கடத்துயிரியோட ஜீனும் ஒண்ணு நமக்கு இப்போ தேவைப்படுது. இது கடத்துயிரோட ஜீன், டிஎன்ஏ. ஆனா இப்ப கண்டிஷன் பிரகாரம் நம்மகிட்ட 2 ஜீன் இருக்கு. ஆனா இந்த 2 டிஎன்ஏவும் ஒரே அந்த ஹோஸ்டுக்குள்ள செல்ல முடியாது. ஸோ 2ஆ செல்ல முடியாது, 2ம் ஒன்றாக செல்லலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா இதுல ஒரு பாதியம் எடுத்து ஒரு டிஎன்ஏவை மாத்தி அதை அந்த ஹோஸ்டுக்குள்ள செலுத்தலாம். அப்ப இதுல இருந்து ஒரு துண்டம், அதாவது டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், டபுள் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டை சுருள். இது 5' 3' 3' 5' இருக்கும். ஸோ சேம் திங் இதே மாதிரி இங்கேயும் கொடுக்கலாம், 5' 3' again 3' and 5'. So there is 2 type of the DNAs are there. One is the vector, another one is the donor. The vector சொல்றதுக்கு இதுக்கு இன்னொரு பொருத்தமான பெயர் வந்து பிளாஸ்மிட்னு தான் சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல அதை பிளாஸ்மிட் தான் சொல்றோம், பிளாஸ்மிட். ஓகே, அப்ப இப்ப இங்க இருக்கிற ஜீன் இந்த ஜீனோட சேர்ந்துதான் இதுக்குள்ள போகணும். இந்த ஜீன்களை தனியா அனுப்ப முடியாது, 2 இதுவும் தனியா போக முடியாது. அது போனாலும் அங்க பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜீன்ல ஒரு பாதியை நம்ம வெளியே கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம், டிஎன்ஏ ஒரு ஸ்டாண்டர்ட் பிடிச்சி உருவ முடியாது, இதுக்குன்னு சில பிரத்யேகமான டூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டூல்ஸ் வந்து இங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி டூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆர்டிஎன்ஏ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் என்னென்ன அப்படின்றத ஒரு கேள்வியாவே வச்சிருக்காங்க நமக்கு. என்னென்ன கருவிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு டூல்ஸ்,
of biotechnology. Tools of biotechnology. இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், கட்டு நொதிகள் இல்ல தடைக்கட்டு நொதிகள் சொல்லுவாங்க இத. ரெண்டாவது DNA ligases, DNA ligase. Number 3 plasmid, and 4 selectable marker. Number 5th resistance capacity தான் அது selectable marker இருக்கும். ORI origin of replications, அதோட சேர்ந்து தான் என்ன இருக்கும், இது ரெண்டு மூணு கம்பைண்டா தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் இதுக்குள்ள நான் சேர்த்துடுறேன், குளோனிங் வெக்டர். ஸோ இது கூட இவ்வளோ தேவையில்லை, ரைட், இதோட மிச்சம் டூல்ஸ், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த டெக்னாலஜிஸ் நம்ம என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துல கான்செப்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ஃபிராக்மெண்ட்டை இதோட ஒரு ஃபிராக்மெண்டோட சேர்த்து ஒரு டிஎன்ஏவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீஷன் பண்றோம். அப்ப இங்க இருக்கிற டிஎன்ஏவை வெளியெடுக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன பண்றோம்னா we are using enzyme, it's called as molecular scissor. இது மாலிகுலார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற மூலக்கூறு கத்தரிக்கோள் நொதியை பயன்படுத்துறோம். இந்த மூலக்கூறு கத்தரிக்கோள் நொதிக்கு என்ன பேருனா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். It's called as restriction endonuclease, one of the specific enzymes. It can cut with the specific fragment of the DNA. DNA குறிப்பிட்ட பகுதியில இது வெட்டும். அப்படின்னா அது எந்த போர்ஷன்ல வெட்டுது பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடத்துல வெட்டும். Between the nucleotides, the central axis, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா இதை வெட்டப்படுற இந்த சீக்வென்சஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ், பாலிண்ட்ரோமிக் லைன், பாலிண்ட்ரோமிக் வலை, அதாவது வரிசை, ஓகே, பாலிட்ரோமிக் வரிசை, பாலிண்ட்ரோமிக் அல்லது பாலிட்ரோமிக் வரிசைன்னு சொல்லுவாங்க. So this is called as the recognized sequences called as palindromic line. So இந்த palindromic lineல தான் இந்த restriction endonucleases வெட்டும். அப்படி வெட்டனோனே இதுல இருந்து ஒரு fragment நம்ம வெளியில கொண்டு வந்துறேன். The 5' 3' வெளியில கொண்டு வந்துறேன். We are using same enzymes, similarly cut with the specific fragment of the and plasmid DNA also. அப்ப இந்த DNA வெட்டி இங்க இருந்து ஒரு fragment வெளியில கொண்டு வரோம். This is 3' and 5'. Now இப்ப பாருங்க, இந்த டிஎன்ஏவோட ஒரு ஃபிராக்மெண்ட், இந்த டிஎன்ஏவோட ஒரு ஃபிராக்மெண்ட் நமக்கு இங்க வந்துருச்சு. சோ இப்போ இந்த டிஎன்ஏவோட ஒரு ஃபிராக்மெண்ட் இங்க வந்துருச்சு. இப்போ இந்த டிஎன்ஏவுல ஒரு ஃபிராக்மெண்ட், இந்த டிஎன்ஏ ஒரு ஃபிராக்மெண்ட், ரெண்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அப்படி கொண்டு வந்து வச்சுட்டு என்ன, அது ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி கொண்டு வந்து கட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இந்த என்சைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா பேஸ்ட் பண்றோம். This is called as pasting enzyme. This is called as cutting enzyme. அந்த ரெண்டாவது என்சைமோட பேர் வந்து DNA ligases யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. சோ இப்படி பேஸ்ட் பண்ணி வெட்டி ஒற்ற இந்த டிஎன்ஏக்கு என்ன பேர்னா RDNA. That is a recombined DNA. மறுபடியும் மறுசேர்க்கை டிஎன்ஏ சொல்றதுக்கான காரணம் இவற்றை ரெண்டு வெவ்வேறு டிஎன்ஏகளை வெட்டி மீண்டும் சேர்ப்பதனால் இது மறுசேர்க்கை டிஎன்ஏ, மறுசேர்க்கை DNA என்று சொல்லப்படுது. மறுசேர்க்கை DNA, RDNA is called as the மறுசேர்க்கை. அப்ப இந்த ரெண்டு வெவ்வேறான டிஎன்ஏகள் இருந்து ஒட்டப்பட்ட இந்த RDNA-வை ஓம்புயிரிக்குள்ள செலுத்தப்படும். இப்பதான் into the host organism. So when sent to the host organism, what will happen after? Nothing but the genes are going to interaction among the cells. இந்த செல்களுக்கிடையே ஒரு வினை புரிஞ்சு இங்கிருந்து நிறைய different kind of cells will produce. நிறைய செல்கள் வந்து ப்ரொடியூசஸ் ஆகும். தி செல்ஸ் இஸ் நவுன் as is transforming cells. The cells nowadays we are using food and medicines. இதைத்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் செல்ஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம். மெடிசின்ஸ் அண்ட் ஃபுட். So this is an RDNA technologies or RDNA mechanisms. இதான் அந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். RDNA mechanisms நம்ம அப்படி தான் சொல்றேன். நமக்கு விருப்பப்படுகின்ற ஜீன்களை ஒன்னோடு சேர்த்து புதிய வடிவிலான ஜீன்களை, அதாவது ப்ராடக்டை உற்பத்தி செய்து கொள்ளலாம். அதுல நமக்கு விரும்பிய ஒரு உயிரி A,
இதை நம்ம ஏ டோனார்னு சொல்றோம், ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளாஸ்மேட், இந்த ஜீனை எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து பிளாஸ்மேட் கடத்துயிரி. இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணி அதை எங்க சென்ட் பண்றோம்னா ஹோஸ்ட் ஓம்புயிரிக்குள்ள செலுத்துறோம். அப்படி இந்த ரெண்டு டிஎன்ஏக்களை வெட்டுறதுக்காக ஒரு காமன் என்சைம்ஸ் யூஸ் பண்றோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் என்ற நொதியை பயன்படுத்தி வெட்டுறோம். அதே மாதிரி டிஎன்ஏ லைகேசஸ் என்ற நொதியை பயன்படுத்தி அதை ஒட்டுறோம். ஒட்டினதுக்கு அப்புறம் ஆர்டிஎன்ஏ கிடைக்குது. ஆர்டிஎன்ஏ ஹோம்புயிரிக்குள்ள செலுத்தும் போது அது மல்டிபிள் காப்பீஸ், அதாவது ரெப்ளிகேஷன் ஆகுது. இந்த ரெப்ளிகேட்டிவ் செல்ஸ் we are using collected and isolated, then we are using as a medicine and food. உணவு மருந்து போன்ற பொருட்கள் இது மாதிரி தான் தயாரிக்க பயன்படுகிறது. This is the recombined technologies. This is the recombined technologies. So that is called as the tools of biotechnology. இது வந்து இந்த தொழில்நுட்பத்தில் வந்து ரொம்ப சிறப்பு என்னன்னா, இந்த கருவிகள் இல்லாமல் இந்த செயலை செய்ய முடியாது. இங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ப இங்க டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி கேட்டாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தமிழ் வந்து தடைக்கட்டு நொதிகள். டிஎன்ஏ லைகேஸ் ஆர் லிகேஸ் சேம் தான். பிளாஸ்மிட் என்பது அதே மாதிரி தான். பிளாஸ்மிட் வார்த்தை செலக்டபிள் மார்க்கர், தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளப்படுத்திகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டூல்ஸை வச்சுதான் இங்க வந்து பயன்படுத்துறாங்க. சோ இதனுடைய கடைசி பகுதி என்ன அப்படின்னா பிளாஸ்மிட். இப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பிளாஸ்மிட்டை பத்தி ஒரு கான்செப்ட் கேட்போம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எங்க யூஸ் பண்ணுன்றத கட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டோம். டிஎன்ஏ லைகேசஸ் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கட் பண்ண ரெண்டு ஃபிராக்மெண்ட் ஜாயின் பண்றதுக்காக டிஎன்ஏ லைகேசஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ வாட் இஸ் மீன் பை பிளாஸ்மிட்? ஸோ பிளாஸ்மிட் இஸ் நத்திங் பட் த ஹோ தட் இஸ் பிளாஸ்மிட்ஸ், the B that is called as the plasmid. இதுதான் கடத்துயிரி. இந்த கடத்துயிரிக்குன்னு சில ஸ்பெசிபிகேஷன் உண்டு. that is the properties of plasmids. பிளாஸ்மிட்டுக்கான சில சிறப்பு பண்புகள் உண்டு. என்ன சார் அப்படின்னா பிளாஸ்மிட் வாட் எவர் நீங்க எந்த ரியாக்ஷன்ஸ் நீங்க பயன்படுத்திட்டாலும் பிளாஸ்மிட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள கண்டிப்பா போய் ஆகணும். ஏன்னா அதுல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டா the plasmid should be a microorganism. அது ஒரு நுண்ணுயிரியாகத்தான் இருக்க வேண்டும். because easily it will yes going to the host organism and the proliferation very simple. இந்த நுண்ணுயிரி இது வந்து ஒரு நுண்ணுயிரியா இருக்கும் பட்சத்தில் இந்த ஹோஸ்ட் ஓம்புயிரிக்குள்ள போயிட்டு அதிகமாக பெருக்கமடையும் திறனை அது பெற்றிருக்கும். ஏன்னா நுண்ணுயிரிகளுக்கு மட்டும்தான் இயல்பாகவே பெருக்கமடையும் திறன் அதிகம். அதனாலதான் the plasmid should be a microorganism because it has the ability of the proliferation. இந்த உருப்பெருக்கும் திறன் அல்லது பெருக்கமடையும் திறன் அதிகமாக இதுல இருக்கிறதுனால இந்த பிளாஸ்மிட் என்னவா இருக்க வேண்டும் சொல்றாங்க, should be a microorganism. செகண்ட் ஒன் என்ன ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா the plasmid should have large amount of nucleotide. அதிகப்படியான அளவு நியூக்ளியோடைடுகளை பெற்றிருக்க வேண்டும். சோ அப்பதான் அந்த ப்ராசஸ் வந்து மிக மேன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. so the plasmid should have large amount of nucleotide and the plasmid must have a circular DNA. the plasmid must have a circular DNA. சோ இதுல வந்து ஒரு வட்ட வடிவிலான டிஎன்ஏக்களை இது பெற்றிருக்க வேண்டும். மூணாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்க வேண்டும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு கேட்டா the plasmid should have self replicative capacities. செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருக்கணும். செல்ஃப் ரெப்ளிகேஷன் இருந்தா மட்டும்தான் ஹோஸ்டுக்குள்ள போய் நிறைய செல்ஸை வந்து அதனால ரெப்ளிகேட் பண்ண முடியும். சோ இது எல்லாமே இந்த உயிரினுடைய சிறப்புகளாக கருதப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா should be a மைக்ரோ ஆர்கானிசமாக இது இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொன்னோம். பிகாஸ் அதை கூட சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய உயிரை இருக்கக்கூடாது. எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா should be below 10 kb குள்ள இருக்கணும். 10 kb குள்ள வெயிட் இருக்கணும். ரொம்ப பெரிய வெயிட் கூடாது. 10 கிலோபைட்ஸ் குள்ள இருக்கணும். இது செகண்ட் ஒன் என்ன சொல்லணும்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் பண்புகள் அண்ட் ஃபைனலி சர்க்குலர் டிஎன்ஏ அந்த வட்ட வடிவிலான டிஎன்ஏக்களை பெற்றிருக்க வேண்டும். சோ இத்தனை பண்புகளை பெற்ற அம்சங்களை நிறைந்த அந்த பிளாஸ்மிட் எதுவா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் டவுட்டே கிடையாது. தட்ஸ் கால்ட் as one of the bacteria E. coli. E. coli பாக்டீரியாஸ் தான் இந்த பண்புகள் எல்லாம் பெற்ற ஒரு சாதாரண நுண்ணுயிரியாக இருக்கும். இட்ஸ் E. coli எசரிசியா கோலி என்று சொல்லப்படுற பாக்டீரியங்கள்ல இந்த பண்புகள் அனைத்துமே இருக்கும். So the most of and the plasmid as your E. coli bacteria.